சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஒரு சில ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும் தான் என் வண்டி கடகடன்னு கொஞ்சம் ஓடும் இல்லையா? அதுக்காக தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் லீவ்லயே. ஸோ இட்லி பொடி, பருப்பு பொடி சொல்லுவோம்ல, சிம்பிளா அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உளுந்தும், கடலைப்பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டில எடுத்துக்கணும். 100, 100 எவ்வளோ வேணுமோ ஈக்குவலா எடுத்துக்கணும். சும்மா 2 டீஸ்பூன் எள்ளு, கருவேப்பிலை எவ்வளோ வேணுமோ, அப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏத்தபடி போட்டு நல்லா வானிலையில வறுத்துட்டு, மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்துட்டா, சிம்பிளா ஒரு இட்லி பொடி, பருப்பு பொடின்னே சொல்லலாம். இது ரெடி ஆயிரும். ஸோ நான் உப்பும், பெருங்காயமும் அதில ஆட் பண்ணல அரைக்கும்போது. ஸோ இப்ப ஆட் பண்ணி அரைச்சுட்டு மிக்ஸ் பண்ணி, நம்ம ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டோம்னா, சிம்பிளா இருக்கும் ரொம்ப. நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரொம்ப டயர்டா இருந்தோம்னா, இந்த பருப்பு பொடி தான் நம்மளுக்கு ரொம்ப தெய்வமா தெரிவாங்க. ஒரு தோசை போட்டுட்டு டக்குன்னு இட்லி பொடி தொட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சிரும். உடம்பு சரியில்லைனாலும் டக்குன்னு கை கொடுக்கறதும் இதுதான். ஸோ அதனால எப்பவுமே இத நான் ஸ்டாக்ல வச்சிருப்பேன். சாதத்துல நல்லெண்ணெய் போட்டு இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டாலும்